இன்னொருத்தர் அறிவழகன், வழக்கறிஞர் சங்கத்துடைய அந்த இதுவுடைய தலைவர்ன்னு. அவரு பார்த்தா அவரு விதவிதமா பேட்டி குடுத்துட்டுருக்காரு. இப்படி அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா, ஒரு வினோதமான கட்சியா மாறி போய்க்கிட்டு இருக்குது. இவர்களுக்கு அதிமுகவும், பாஜகவும் இவர்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களாம். இது ஒரு பார்ட்டு. இப்ப இந்த நேரத்தில விஜயுடைய இந்த நிலைமை, இது இப்படியே போச்சுன்னா, திமுக அப்படின்னு கரப்பான்பூச்சி நசுக்குற மாரி இவங்கள நசுக்கிடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இவர்களை அணியில் சேர்த்தால், அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்றதுல பாஜக தலைவர்கள் ரொம்ப மும்முரமா இறங்கியிருக்காங்க. டெல்லி மேலிடத்தில ஒரு முக்கியமா இது அமித்ஷா அவர் தானே தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அமித்ஷாவுடைய உத்தரவின் பேர்ல, இன்னொரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர், நிர்மலா சீதாராமன் இல்லை. உடனே தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் தான். ஆ முக்கியமான தலைவர். ப்ளஸ்ஸு இங்க தமிழகத்தில ஒரு ஆடிட்டர். அவரு ஆர்எஸ்எஸ் ப்ளஸ் பாஜக ரெப்ரசன்ட் பண்றவரு. நம்ம ஆடிட்டர் இல்ல. அவரு ஒரு ஆடிட்டர். இது இல்லாம நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாருமே தனித்தனியாக அசைன்மென்ட் குடுக்கப்பட்டு, விஜய் கூட பேசுறதுக்கான ஏற்பாடு. இது ஒரு பார்ட்டுன்னா, இந்த விஷயங்கள்ல எதுவும் சிந்தாமல் சிதறாமல் இருக்கணுன்றதுக்கு அண்ணாமலை, நயினாருக்கெல்லாம் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அதற்கேற்றார் போல இயங்குவார்கள். இந்த இது இல்லாம மற்றவர்களும் இதுக்கான என்னென்ன வேலை செய்யணுன்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாத இன்னொரு ஒரு டீம் வந்து விஜய் கூட உட்காந்து பேசியிருக்காங்க. அவர் தரப்புல அவர் இது சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. முதல் தரப்பு எந்தவித முடிவும் எடுக்காமல் நின்றுருக்குது. அதுல ஒரு முக்கியமான ஈரோட விஜய் பேசியிருக்காரு. நேத்து அமித்ஷாவோட பேசினாருன்ற மாரிலாம் பேப்பர்ல வந்திருந்தது. அது பேசினாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு அதிகாரம் பெற்ற ஒருவரோட விஜய் பேசியிருக்காரு. அவருக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்புள்ள அதிகாரம் பெற்ற ஒருவரோட பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே வந்து ஒரு முழுமை பெறாமல், அதாவது முன்னேற்றமும் இல்லாமல், பின்னடைவும் இல்லாமல் போயிருக்குது.